Illustration 4. Khan Limited issued 50,000 shares of ₹10 each to the public, payable ₹4 on application, ₹4 on allotment, and ₹2 on first and final call. Applications were received for 65,000 shares. The directors decided to allot 50,000 shares on pro rata basis, and surplus application money was utilized for allotment. Pause journal entries assuming that the amounts due were received. So இந்த சம்ல எவ்வளவு ஷேர் அவங்க இஷ்யூ பண்றாங்க? 50,000. Application ₹4, allotment 4, and first and final call ₹2. நம்ம எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம்னா 65,000. ஓகே, 65,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். பட் நமக்கு எவ்வளவு வேணும்? 50,000. அது போக மீதி எக்ஸஸ் எவ்வளவு இருக்குது? நம்ம ரிசீவ் பண்ணது வந்து 65,000. நமக்கு தேவையான ஷேர் எவ்வளவு? 50,000. எக்ஸஸா இருக்கிறது வந்து என்ன? 15. இந்த எக்ஸஸ் இதான் என்ன சொல்லிருக்காங்க? சர்ப்ளஸ் அப்ளிகேஷன். அப்ப இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த ஜேர்னல்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து சர்ப்ளஸ் எவ்வளவு எக்ஸஸா இருக்குதோ அதை வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஷேரோட அப்ளிகேஷன் எவ்வளவு? ₹4. ஸோ 15,000 into 4 அப்படின்னா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்? 60,000. இந்த 60,000 இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ல வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த அப்ளிகன்ஸ்க்கு. ஓகே, இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை வந்து இது அப்ளிகேஷனுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் என்ன? அலாட்மெண்ட். அலாட்மெண்ட்டுக்குன்னு அவங்க பணம் கட்டுவாங்க இல்லையா? அது கட்டுறப்ப அதுல வந்து நாங்க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் நீங்க அலாட்மெண்ட்டுக்கு கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோ ரேட்டா பேசிஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், A&Co கம்பெனி நேம் என்ன? A&Co கம்பெனி வந்து 2,000 ஷேர் இஷ்யூ பண்றாங்க. ஆனா அப்ளிகேஷன் மணி வந்து 2,200 ஷேருக்கு வந்துருக்கு. இப்போ எக்ஸஸா எவ்வளவு இருக்குது? 200. நார்மலா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இந்த 200 ஷேருக்கான பணத்தை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ரீஃபண்ட் பண்ணிடுவோம் இல்லையா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 200 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான பணத்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணாம எல்லாருக்குமே ஷேர் அலாட் பண்றோம். யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ்ல ப்ரொபோர்ஷன்ல ஷேர் அப்ளை பண்றதுதான் ப்ரோ ரேட்டா பேசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த 2,200 அப்ளிகேஷன்ஸ் வாங்கியிருக்கிறோம் இல்லையா? இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்ற பர்சன் வந்து 1000 ஷேர் வாங்கியிருக்கிறாரு, பீன்றவர் வந்து 500, சி 200, டி 300, இ 200. மொத்தம் நமக்கு 2,200 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. ஓகே, இப்போ இவங்க எல்லாருக்கும் நம்மளால அலாட் பண்ண முடியாது. அவங்க கேட்டாங்கன்னா டியோட முடிஞ்சிடும். இந்த 200 இக்கு வந்து நம்மளால ஷேர்ல வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்க முடியாது, கம்பெனில அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? எல்லாருக்கும் ஷேர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு 10% கம்மி பண்ணிடுறாங்க. இப்போ பிக்கு நம்ம வந்து இவர்கிட்ட வந்து ஒரு 100 ஷேரை கம்மி பண்ணிடுறோம். 10%னா 100. அப்போ இவருக்கு எவ்வளோ வரும்? 900. ஓகே, இவருக்கு 50%னா 50. நெக்ஸ்ட் இங்க வந்து 20, 10% எல்லாருக்கும் கம்மி பண்ணிட்டே வரோம், 30. இப்போ இது வரைக்கும் கவுண்ட் பண்ண வருது 100 + 50 + 20 + 30. இப்போ இந்த மூணையும் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன அமௌண்ட் வருது? 200. இந்த 200 அப்படியே நம்ம வந்து ஈக்கு கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ இதில் மைனஸ் பண்ணுங்க. 1000 - 100, 900 ஷேர் ஏக்கு அலாட் பண்ணுறோம். பிக்கு வந்து 450, சிக்கு 200 - 20 180, 300 - 30 270. ஈக்கு மட்டும் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு எடுத்தனால இவங்களுக்கும் 200 போட்டோம். பட் கம்பெனிலாம் இவங்களுக்கு 200 கொடுக்க மாட்டாங்க, இதோட கொஞ்சம் கம்மியாக அவங்களுக்கும் ப்ரொபோர்ஷனில் தான் வரும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக, ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அவங்க எல்லாருக்குமே இப்போ ஷேர் வந்து நம்ம கொடுத்துறோம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இப்போ 1000க்கு இவங்க அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4 வச்சு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? 1000 ருபீஸ்க்கு 1000 × 4 4,000. 4,000 rupees நம்ம இவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம். பட் நம்ம இவங்களுக்கு எவ்வளோ அலாட் பண்ணுறோம்? 900 தான் அலாட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த 4,000ல் 900 × 4 எவ்வளோ வரும்? 3,600.
அப்போ ஏயோட அமௌண்ட் பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 400 rupees இருக்குது இல்லை. இந்த 400 rupees-ஐ ஏ கிட்ட நம்ம ரீஃபண்ட் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் என்னது அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் மணி இவர் வந்து ஒரு அமௌண்ட் கட்டுவார் இல்லையா. அலாட்மெண்ட் மணி எக்ஸாம்பிள் நம்ம 3 rupees-னு வச்சுக்கலாம். இப்போ 1000 × 3னா அலாட்மெண்ட் மணி எவ்வளோ வரும் 3000 rupees வரும். அப்போ அவர் அலாட்மெண்ட் மணி வந்து ஏ வந்து 3000 rupees பே பண்ண வேண்டியிருக்கும். அவரோட காசு நம்மக்கிட்ட ஏற்கனவே எவ்வளோ ரூபாய் இருக்குது 400 ரூபாய் இருக்குது இல்லையா. இந்த 400 ரூபாவை அதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 2600 rupees-ஐ தான் அவர் அலாட்மெண்ட்டுக்கு நமக்கு கட்டுவார். ஓகே, இந்த மெத்தட் தான் என்னது இந்த அவங்களுக்கு ப்ரொபோர்ஷனில் கொடுக்குறது பேர் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். அது வந்து அப்ளிகேஷனில் வந்து அலாட்மெண்ட்டில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இந்த மெத்தடில் தான் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம சம்மில் வந்து நம்ம இஷ்யூ பண்ண ஷேர் வந்து 50,000. ஆனால் அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளவு 65,000. இந்த 65,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ப்ரோரேட்டா பேசிஸில் அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற 15,000 rupees-ஐயும் அலாட்மெண்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸஸாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 15,000 இன்ட்டு அப்ளிகேஷன் மணி 4 60,000 நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்குது. ஓகே, ஜெர்னல் என்ட்ரிஸ் போடும்போது இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். கம்ப்ளீஷன் ப்ரோரேட்டா பேசிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் கான் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். எத்தனை ஷேர் 65,000 இன்ட்டு 4. So 2,60,000, 2,60,000 being application money received. Next journal entry, application account debtor to equity share capital account. நமக்கு எவ்வளவு ஷேர் தான் நம்ம எடுத்துக்க போறோம் 50,000 இல்லையா. So 50,000 into 4 2 lakhs being transfer of share application money to share capital. Then third journal, share application account debtor to equity share allotment. மணி நம்ம ரீஃபண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணியிருப்போம். இப்போ இது வந்து நம்ம அலாட்மெண்ட் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுனால ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். எக்ஸஸ் ஷேர் நம்பர் ஆஃப் ஷேர் நமக்கு எவ்வளோ இருந்துச்சு 15,000. ஸோ 15,000 இன்ட்டு 4 15,000 இன்ட்டு 4 60,000. ஸோ இந்த 60,000 அமௌண்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறதுல அடுத்தல வர அலாட்மெண்ட்டில் அதை வந்து காம்பன்சேட் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜர்னல் 65,000 இன்ட்டு 4, நெக்ஸ்ட் ஒன் 50,000 இன்ட்டு 4, தேர்ட் ஒன் 15,000 இன்ட்டு 4. எக்ஸஸ் மணியை வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டோட இது பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தேர்ட் ஜர்னல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அலாட்மெண்ட் மணி 4 rupees. So 50,000 into 4 share allotment account debtor to share capital account 2 lakhs being share allotment money due. Bank account debtor to equity share allotment account. So allotment account amount எவ்வளவு 2 lakhs. பட் நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் மணியில் எக்ஸஸாக எவ்வளோ வாங்கியிருக்கோம் 60,000. இந்த 60,000 நம்ம வந்து அந்த நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணலை, நம்மளே தான் வச்சிருக்கிறோம் இல்லையா. அவங்க கிட்ட என்ன சொன்னோம் அடுத்த டியூவில் நாங்கள் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அலாட்மெண்ட்டுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னோம் இல்லையா. அப்போ அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ 2 lakhs. அவங்களோட காசு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 60,000. இதை மைனஸ் பண்ணிட்டு இது போக மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை தான் அவங்க நமக்கு கட்டுவாங்க. ஸோ 2 lakh minus 60,000 என்ன அமௌண்ட் வரும் 1,40,000. இந்த 1,40,000 தான் ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு அலாட்மெண்ட் டியூக்கு வந்து பே பண்ணுவாங்க. 2 lakhs பே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட காசு ஏற்கனவே 60,000 நம்மக்கிட்ட இருக்குது. அதை மைனஸ் பண்ணி அது போக மீதி இருக்கிற 1,40,000 நமக்கு பே பண்ணுறாங்க. இதுதான் ப்ரோரேட்டா பேசிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து தேர்ட் ஜர்னல் என்ட்ரியும் 5th ஜர்னல் என்ட்ரியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh to equity share capital account 1 lakh 50,000 into 2. Next one bank account debtor to equity share first and final call account 1 lakh being share first and final call money received. Sum number 4, Kaja Limited issued 40,000 equity shares of rupees 10 each payable to the public, payable rupees 2 on application,
rupees 5 on allotment and rupees 3 on first and final call. Applications were received for 50,000 shares. நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் 40,000, பட் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணது வந்து 50,000. எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது 50,000 மைனஸ் 40,000, 10,000 ஷேருக்கு எக்ஸஸாக அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். The directors decided to allot 40,000 shares on pro rata basis. So questions read பண்ணும்போதே நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும். ஓகே, pro rata basis and surplus. surplusனா என்ன? excess. surplus of application money was utilized for allotment. So இந்த surplus money வந்து allotmentல utilize பண்ணிக்க போகிறாங்க. Pass journal entries assuming that amounts due were received. Okay, listen. அப்ளிகேஷன் நம்ம ரிசீவ் பண்ணது 50,000 ஷேர், பட் நம்ம இஷ்யூ பண்ணது எவ்வளவு 40,000. இதில் எக்ஸஸ் எவ்வளோ இருக்குது 10,000. அப்ளிகேஷன் மணி 2 rupees. ஸோ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணப்போ நம்ம வாங்கின அமௌண்ட் வந்து 1 lakh. நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளவு 80,000. எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட் என்ன 20,000. இந்த 20,000 எக்ஸஸ் அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அலாட்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னலுக்கு 50,000 to 1 lakh போட்டுடுவோம். ஜேர்னல் நம்பர் 2க்கு 80,000, ஜேர்னல் நம்பர் 3ல வந்து 20,000 என்டர் பண்ணணும். தென் அலாட்மெண்ட் மணி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 rupees. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் என்ன 40,000. ஸோ அலாட்மெண்ட் 40,000 into 5. ஸோ எவ்வளோ வருது 2 lakhs. 2 lakhs allotment money. 2 lakhs allotment money அவங்க பே பண்ணணும். பட் அவங்களோட காசு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 20,000 நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா. ஸோ இந்த 20,000 மைனஸ் பண்ணால் மீதி பேலன்ஸ் அவங்க எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் 1,80,000 தான் பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 1,80,000 அவங்க கட்டுவாங்க. Solution sum number 4. In the books of Kaja Limited journal entries, bank account debtor to equity share application account 1 lakh being application money received. Next one, equity share application account debtor to equity share capital account 40,000 into 2 80,000. Next one, application money equity share application account debtor to equity share allotment account excess application money utilized for allotment 20,000. 10,000 into 2 20,000. Then fourth journal for allotment equity share allotment account debtor to equity share capital account 40,000 into 5. So in amount 2 lakhs. Being share allotment money due. Next one, bank account debtor to equity share allotment. Equity share allotment க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம் 2 lakh. இந்த 2 lakhல excess application money 20,000 நம்ம டிடெக்ட் பண்ணி அது போக இருக்கிற மீதி பேலன்ஸ் 1,80,000 தான் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ 1,80,000 being allotment money received. Next one, equity share first and final call upon debtor to equity share capital account 1,20,000 being share first and final call money due. Then last journal, bank account debtor to equity share first and final call account 1,20,000 being share first and final call money received. Thank you, students.